எழுந்து நிற்பதில் மக்களை பார்த்து வணக்கம் சொல்வதில் என்ன குறைஞ்சு போயிடும்? இல்லை இவருமே அதை எதிர்பார்க்க மாட்டாரு. இவர் வேண்டாம் அப்படி ஒன்றும் நீங்க ஊடகங்கள்லாம் நீங்க பூதாகரமாக்குறீங்க அப்படிலாம் ஒன்றும் தேவை. அது இவருடைய இயல்பு. நீங்க பெரிய மனசா இவருக்கு? இல்ல பெரிய மனசு இல்லை, அது எப்பவுமே அது ரொம்ப டீப்பாக நம்ம அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. திருமாவளவனுக்கு ஒன்றும் வணக்கம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு வணக்கம் வைக்கணும்? ஸ்டாலினுக்கா? ஸ்டாலினுக்கு, மக்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்துகிறப்ப அவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவர். சிறுத்தைகள் ஓட்டு போடுவாங்க. இல்ல ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவாரா? ஸ்டாலின் திமுக தான் ஓட்டு போடுவாங்களா? அப்ப சிறுத்தை ஓட்டு வேண்டாம் நம்ம சொல்லுது. இப்ப சிறுத்தைகள் மத்தியிலே நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம் வந்து இருக்கு. கண்டிப்பா ஓட்டே உழுகாது. 10 தொகுதி அப்ப என்ன சார் ஆகும்? வாய்ப்பே இல்லை. ஒண்ணு கூட ஜெயிக்காது. வாய்ப்பே இல்லை. அவர் பையன் இந்த அம்மா நிற்கக்கூடிய விருதுநகர் சார், அதாவது இந்த மாதிரி நம்ம வாக்கே வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா நினைக்குதுன்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. 10மே தோற்குதுன்னு புடிச்சுக்கலாம். 100% தோக்குது. வேற வாய்ப்பே இல்லை. அந்த அம்மா அவங்க சாதி சனம் நாயுடு வேட்பாளர்கள் தான் நம்ம நிறுத்திருக்கு. 8 பேர். அதெல்லாம் மக்கள் பார்க்கலாம். எந்த வன்னியர் 5 வன்னியர் அங்கே நிறுத்திருக்கணும். சமூகத்துக்கான அங்கீகாரம் இந்த அம்மா கொடுக்க மறுக்குது. அவங்க கட்சியில வன்னியர்கள் பறையர்கள்லாம் இல்லையா? ஒரு வேலை நிறைய இருக்காங்க, ஏன் இல்லாமல் இல்லை. அந்த அம்மா அதெல்லாம் கொடுக்காது. அந்த அம்மாவுக்கு வீட்டில் தாய்மொழி அந்த அம்மா தெலுங்கு தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு